பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே என் வாழ்வின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திண்டுக்கல் மறை மாவட்டம் வேம்பார்பட்டி தூய லூர்தன்னை ஆலய மக்களாகிய நாங்கள் பங்கு குருவோடு இணைந்து இந்த திருப்பலிக்கு மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திருவருகை காலம் நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறது. ஆண்டவரின் அன்பை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை நாம் உணர பெற்றுக்கொள்ள தயாராய் இருக்க நம்மை அழைக்கிறது. ஆண்டவரின் ஆற்றல், ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்கிற ஒரு காலம் திருவருகை காலம். ஆண்டவர் நமக்காக, நம் வாழ்விற்காக, நம் குடும்பத்திற்காக பிறக்கவிருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிற காலம் திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்திலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், நம்முடைய உள்ளங்களை, இல்லங்களை ஆயத்தமாக்குகிறவர்களாய் மாற வேண்டுமென்று இத்திருப்பலியிலே பக்தியாய் பங்கெடுப்போம். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த தூய மறை நிகழ்வில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றவர் என்றும் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே எரேமியா இறைவாக்கினர் வழியாக எடுத்துரைக்கின்றார். அவர் கொடுக்கிற விடுதலை, அவர் கொடுக்கிற பாதுகாப்பு நம் வாழ்வில், நம் குடும்பத்தில் இந்த திருவருகை காலத்தின் வழியாக எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் வெளிப்படும் என்பதை உணர்த்துகின்றார். நமக்கு புதிய பெயர் கொடுத்து நம் வாழ்வை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அவர் கொடுக்கிற இந்த அன்பின் வார்த்தைகளை நம் செவிகளை திறந்து உள்ளத்திலேயே பதிய வைப்போம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைமுத்துக்கள் 14 முதல் 16 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன என்கின்றார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதர் விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனூர், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர்
ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் இரக்கத்திலும் அன்பிலும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு பெரிது. அவர் எல்லோரையும் அன்பில் பெருக செய்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் தூயோராக வாழ வளர ஆசீர்வாதமாய் பலருக்கு அந்த தூய்மையை பகிர்ந்தளிக்க பெயர் சொல்லி அழைக்கிறார் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே மக்களின் வாழ்வு நிலை தூயதாய், ஆண்டவருக்கு உகந்ததாய், ஏற்புடையதாய் மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை நாமும் ஏற்றவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக வாழ இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நம் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 2 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 வரை. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்பதற்கு வல்லவராயிருப்பதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்க வருக வருகவென வரவேற்று ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இரக்கத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைய திருப்பலியின் முன்பாக ஒரு அழகான மெழுகுதிரி நாம் ஏற்றினோம். இந்த மெழுகுதிரிக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த மெழுகுதிரியின் பெயர் இறைவாக்கு மெழுகுதிரி. இது கேண்டில் ஆஃப் ப்ராஃபெட். இந்த மெழுகுதிரி எதிர்நோக்கை முன்குறிக்கக்கூடிய ஒரு மெழுகுதிரி. இந்த மெழுகுதிரியை நாம் ஏற்றி இருக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே மகளே, நீ என் வருகையை, என்னுடைய அந்த வருகைக்காக நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாயா, உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உனக்குள்ளாய் ஆயத்தமும் தயார் நிலையும் எல்லா விதத்திலும் வெளிப்படுகிறதா? உன் குடும்பத்தில் இருக்கிறதா? உன் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறதா? உன்னுடைய அன்றாட நிகழ்வில் இருக்கிறதா? நீ வேலை செய்கிறாயே, அந்த வேலை தளத்தில் உன் தொழிலில் அது வெளிப்படுகிறதா? ஆண்டவருடைய வருகைக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் பழைய வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், பிரியமான பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே எதிர்நோக்கி என்கிற இந்த இறைவாக்கின் மெழுகுதிரியை நாம் ஏற்றியதில் அர்த்தமே இல்லை. ஆண்டவருடைய அன்பு வார்த்தைகள் நம்மை அழகாய் பெயர் சொல்லி அழைக்கிறது. அந்த நாள் ஒரு கன்னியை போல வரும். அதில் சிக்கிக்கொள்ளாதவாறு அவருடைய அன்பிற்கு இரக்கத்திற்கு உகந்தவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று, வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் அழகாய் கூறுகிறார், திருவருகை காலம் நம்மை, நம் வாழ்வை ஆண்டவர் தேடி வருகிறதை நாம் உணருகிற ஒரு காலம். அவர் நம் உள்ளத்தில் வரவிருக்கிறார். ஆண்டவர் நம் உள்ளத்தில் வரவிருக்கிறார். அவர் உள்ளத்தில் வரவிருப்பதை நாம் தயாராய் பெற்றுக்கொள்ளுகிறோமா, ஏற்றுக்கொள்ளுகிறோமா, அந்த தயார் நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் நமக்கு அழைப்பு விடுக்கிறாரே, என் அன்பு மகனே மகளே, என் பாசமான கத்தோலிக்க கிறிஸ்தவனே, என் பாசமான கத்தோலிக்க கிறிஸ்தவளே, என் அன்பு குழந்தையே, நீ ஆண்டவருடைய வருகையை உன் உள்ளத்தில் பெற தயாராயிருக்கிறாயா? அவருடைய வருகை நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய் மூழ்கடிப்பதற்காக அல்ல.
அவருடைய வருகை நாம் வாழ்வின் நிறைவை காண வேண்டும், வாழ்வின் ஆசீர்வாதத்தை காண வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் அழகாய் கூறினாரே, நாம் கற்றுக்கொண்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தில், நம்பிக்கையில், ஆசீர்வாதத்தில் முன்னேறி செல்கிறவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும். எதிர்நோக்கு என்று சொன்னால், ஆயத்தம் என்று சொன்னாலே எனக்கு ஒரு அழகான புனிதர் கண்முன்பாக வருவார். திருச்சபையிலே நிறைய புனிதர்கள் உண்டு. ஆனால் ஒரு சில புனிதர்கள் மட்டும் குறுகிய காலம் வாழ்ந்து திருச்சபையில் முத்திரை பதித்தவர்கள். 1842ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பிறந்து 1857ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி இவ்வுலகை விட்டு அகன்ற ஒரு சிறிய குழந்தை 15 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான எடுத்துக்காட்டை நமக்கு விட்டு சென்ற ஒரு புனிதர், தூய டொமினிக் சாவியோ. அழகான கத்தோலிக்க விசுவாசத்திலே வாழ்ந்து வளர்ந்து அந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அழகான பெற்றோருக்கு குழந்தையாய் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விசுவாசமும் அன்பும் நம்பிக்கையும் அவருக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே இருந்தது. பெற்றோர் அவரை சிறு குழந்தையிலிருந்தே ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தனக்கு 4 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது, அதிகமான வயது இல்லை, 4 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அவர் தனிமையில் அமர்ந்து செபிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான உணர்வை, வித்தியாசமான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருந்தார். தனக்கு 10 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய உடலையும் திரு ரத்தத்தையும் நிறைவாய் பெற வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி அவர் முதல் நற்கருணை பெற்றார். ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்ற அந்த நாளை தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று அவர் பல இடங்களில் அறிக்கையிட்டார். பிரியமான பிள்ளைகளே, அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரில் திருப்பலி காலை 6 மணிக்கு, ஆனால் அவர் 5 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் அமர்ந்திருப்பாராம். ஒரு சிறிய தம்பி, ஒரு சிறிய குழந்தை காலையில் 6 மணி திருப்பலிக்கு 5 மணிக்கே ஆலயத்தில் வந்து அமர்ந்து நேரம் செலவிட ஆரம்பித்தார். தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் எனக்குள்ளாய் வரவிருக்கிறார், ஆண்டவரின் திருவுடல் திரு ரத்தம் எனக்குள்ளாய் வரவிருக்கிறது, உடலாக இரத்தமாக அவர் எனக்குள்ளாய் வாழ காத்து கொண்டிருக்கிறார், நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சிறிய வயதிலேயே தன்னை 1 மணி நேரம் திருப்பலிக்கு முன்பாக ஆயத்தப்படுத்திய ஒரு அற்புத குழந்தை. தனக்கு 12 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது தூய டொன்போஸ்கோவை சந்தித்து, நான் உங்கள் சபையில் சேர வேண்டும், ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். டொன்போஸ்கோ கேட்டாராம், என்ன தம்பி சொல்லுங்க? இவர் அழகாய் கூறினாராம், நான் தைக்கப்படாத ஒரு வெள்ளை துணியாய் இருக்கிறேன், வெண்ணிற ஆடையாய் இருக்கிறேன். நான் தைக்கப்படாத ஒரு ஆடையாய் இருக்கிறேன், வெண்ணிற ஆடையாய் இருக்கிறேன். என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு சட்டையாய் நீங்கள் தைப்பீர்களா? நீங்கள் தைத்து கொடுப்பீர்களா? தைக்கப்படுவதற்கு நான் தயாராய் இருக்கிறேன், நான் விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உறுதி கொடுத்து, கேள்வி கேட்டு, பதில் எடுத்து அவர் குறுமடத்திலே சேருகிறார். அதிக நாட்கள் அல்ல, 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளில் வித்தியாசமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். 15 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சிறிய தம்பி இன்றைக்கு திருச்சபையிலே புனிதராய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் வாழ்வு நடத்திய நிலைமை, அவருடைய ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு அசைவுகள் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. காரணம், அவர் எல்லா நிலையிலும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய ஆயத்தம் அவருக்குள்ளாய் இருந்து கொண்டே இருந்தது. மரண படுக்கையில் படுத்து கொண்டிருந்த பொழுது அவர் அழகான ஒரு வார்த்தையை அறிக்கையிட்டார், விண்ணகம் எனக்காக திறந்திருக்கிறது, நான் விண்ணக காட்சியை காண்கிறேன், நான் செல்வதற்கு தயாராய் இருக்கிறேன் என்று இறுதியாய் அறிக்கையிட்டு கண்களை மூடினார். பிள்ளைகளே,
ஒரு சிறிய குழந்தைக்குள்ளாயிருந்த இந்த விசுவாசம், தரிசனம், ஆசீர்வாதம், ஆற்றல், வல்லமை நமக்குள்ளாய் இருக்கிறதா? பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் நாம் நமக்குள்ளாயிருக்கிற வேதனைகளை, கவலைகளை, பாரங்களை, சுமைகளை முன்வைக்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர ஆண்டவர் நமக்குள்ளாய் வரவிருக்கிறார் என்பதை மறந்தவர்களாய் இருக்கிறோமே. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறாயே, நீ தயாராய் இருக்கிறாயா? எதிர்நோக்கோடு இருக்கிறாயா? எதிர்பார்த்து இருக்கிறாயா? காத்து கொண்டு இருக்கிறாயா? ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிள்ளைகளே. ஒரு பக்தன் அழகாய் பாடுவார், நிம்மதியை தரும் இயேசு, நிறைவாழ்வை தருகிறவர், உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு, நிறைவாழ்வை தருகிறவர், உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நீ தனிமையில் கதறினாயோ, உன் கண்ணீரை இயேசு கண்டார். நீ தனிமையில் கதறினாயோ, உன் கண்ணீரை இயேசு கண்டார். யாருமில்லையே என்று சொன்னாயா? யாருமில்லையே என்று சொன்னாயா? கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. நம் கலக்கங்கள், நம் பாரங்கள், நம் சுமைகள், நம் வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். நாம் பல நேரங்களில் ஒரு கேள்வி எழுப்புவதுண்டு, ஆண்டவரே, உமக்கு கண் இருக்கிறதா? நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீரா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் உள் உணர்வு எனக்கு தெரியும். ஆனால் நீ என் வருகைக்கு தயாராய் இருக்கிறாயா? என்னை வரவேற்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன் உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன் உள்ளத்திற்குள்ளாய் நான் வருவதற்கு நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிறாயா? எதிர்நோக்கி இருக்கிறாயா? எதிர்பார்த்து இருக்கிறாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக, இதை உள்வாங்கியவர்களாக, தூய டோம்னிக் சாவியோவை போல 15 ஆண்டுகள் வாழ்ந்து திருச்சபையில் முத்திரை பதித்தாரே, அவரை போல நாமும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம் வாழ்வை ஆயத்தப்படுத்துவோம், நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவோம், நம் தலைமுறைகளை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தம் நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் மன்றாட்டுகளாய் ஒப்பு கொடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவைக்காக உம்மை மன்றாடுகிறோம். திரு அவையில் அன்பும் சமாதானமும் மன நிறைவும் எல்லா நிலையிலும் மக்களுக்கு நிறைவாய் கிடைக்க அதன் பணியாளர்களை நீரே ஆசீர்வதிப்பீராக. திருத்தந்தை முதல் பொதுநிலை பணியாளர்கள் வரை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி மக்களுக்கு அன்பு பணி செய்ய அவர்களை உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள், பொறுப்பில் இருக்கின்றவர்கள், உயர்ந்த பணியில் அங்கம் வகிக்கின்றவர்களை நீரே ஆசீர்வதிப்பீராக. சுயநலன்களை, தன்னலங்களை மறந்தவர்களாக சமூக பணியை, மக்கள் பணியை கண்முன்பாக வைத்து செயல்படுகின்றவர்களாக அவர்களை நீர் மாற்ற வேண்டும் என்று கடமை உணர்ந்து செயல்படுகின்றவர்களாய் அவர்கள் இருக்க நீர் அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தின் வல்லமையினால் உணர்த்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் நோயால் வருந்துபவர்களுக்காக உம் பாதம் வருகின்றோம். மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே தேவை என்று அருள்மொழிந்த தெய்வமே இறைவா, உடல் நோயால் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். நீரே அவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறவராக, அவர்களை திடப்படுத்துகிறவராக, ஆசீர்வாதத்தில் அன்பில் அவர்களை நிரப்புகிறவராக உடன் இருந்து அவர்களை தொட்டு சுகமாக்கி அவர்களின் வழக்கரம் பிடித்து அவர்களை நிலைநிறுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு கொடுக்கும் வல்லலே இறைவா, உலகில் வாழும் மக்களை நீர் கண்ணோக்குவீராக. எம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆறுதல், உம்முடைய தேறுதல், உம்முடைய திடம், பலம், வல்லமை எம் உலக மக்களை ஆசீர்வதிப்பதாக. நீரே எங்களோடு இருந்து மக்களின் தொழில், கல்வி நிலை, உடல் சுகம் எல்லா விதத்திலும் அன்பினால் நீர் உருவாக்க வேண்டுமென்றும் உருமாற்ற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று அருள்மொழிந்த தெய்வமே இறைவா, உம்முடைய அறுவடைக்கு தேவையான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கவும், மனமோந்து அன்பு பணி செய்ய இளைஞர்களும் இளம்பெண்களும் ஆர்வமாய் உம்மை நாடி தேடி ஓடி வர வேண்டுமென்றும் ஒப்பு கொடுக்கிறோம். இறையாட்சி மலர உழைக்க, தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க, உம்முடைய அன்பு பணி செய்ய வாலிப தம்பிகளையும் தங்கைகளையும் நீர் தூண்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
சமாதானத்தின் தெய்வமே இறைவா, மக்களுக்குள்ளாய் இருக்கிற வித்தியாசமான தான் என்கிற நிலையும் தன்னல எண்ணங்கள் மாறவும், நாடுகளுக்கிடையே சமாதானமும் மன நிறைவும் மன ஒற்றுமையும் வளர்ந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி ஏற்படுத்தவும், அமைதியின் தூதர்களாய் மாற வேண்டும் என்ற எண்ணம் வளரவும் நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து சமாதான தூதுவர்களாய் மாற்றி அமைதியான உலகம் காண ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் கரத்தில் மௌனமாய் ஒப்பு கொடுப்போம். அன்பான தந்தையே இறைவா, எங்களையும் எங்கள் வாழ்வையும் கொடுக்கிறோம். எங்கள் முன் சென்று பாதை காட்டுகிறவராய் வழிகாட்டுகிறவராய் எங்களோடு இருக்கிறீரே, நன்றியப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து பேச்சையும் மூச்சையும் கொடுத்து வாழ்வதற்கு அதிகாரம் தந்திருக்கிறீரே, உம்மை போற்றுகிறோம். பல நிலைகளில் பல வேளைகளில் வெளியிலே சொல்ல முடியாமல் உள்ளத்திற்குள்ளாய் நாங்கள் வைத்து மறைத்த காரியங்கள், ஏங்கிய ஏக்கங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உம் கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பு, இரக்கம், ஆதரவு, ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் திடப்படுத்த வேண்டுமென்றும், எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களாய் எங்கள் வாழ்வில் மாற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீ தானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீ தானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீ தானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள்.
புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக்க எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், ஏனைய துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடிடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறநிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கையின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய தாயே, அம்மா அம்மா உந்தன் அருள்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வார்.